ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டு ஹாஃப் டே. ஸோ இன்னும் நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. இன்னும் ஒரு அரை நாள் தான் இருக்குது. ஸோ இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சாலிடாக ஒரு 10 hours ஆகுது மினிமம் படிக்க முடியும். 10 மணி நேரமாவது படிக்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ இந்த லாஸ்ட்டு ஹாஃப் டேஸில் படித்து ஒரு 55+ மார்க்கு 70க்கு 55 மார்க்குக்கு மேலே 85 மார்க்குக்கு மேலே 100க்கு உங்களால் எடுக்க முடியும். ஸோ பட் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா 90+ கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம், மைண்டில் மெமரி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது புக் பேக் தான் கேட்பாங்க, புக் இன்சைடு அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ப்ளஸ் பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் ஹாஃப் டேஸில் நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின்ஸ் என்னென்ன, நீங்கள் கம்பல்சரி ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருக்கணும் இந்த கொஷின்ஸ்லாம். ஸோ இது வந்து லாஸ்ட் ஹாஃப் டேஸில் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ ஸோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷினை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி வந்து உங்களால் ஸோ 55+ 70க்கு எடுக்க முடியும் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில். வாங்க எந்தெந்த கொஷின்ஸ்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். அண்ட் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சம் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப் வாட்ஸ்அப் குரூப்பில் PDF. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்தளவில் நீங்கள் வந்து 2 மார்க்கு 3 மார்க்கு ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. 5 மார்க்கு பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு கொஷின் பேராமீட்டர் வித் டைப் அண்ட் வித்தவுட் டைப். தேர்ட் கொஷின் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள். ஸோ அந்த 2 கொஷினும் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா பார்த்துங்க. சாப்டர் 1. சாப்டர் 2ல வந்து 2 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 3 மார்க் வந்து ஃபஸ்ட்டு கொஷினும் தேர்ட் கொஷினும், இந்த 2 கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. சாப்டர் 3ல பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் வந்து 1 to 4 1 2 3 4 பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 கொஷின். 3 மார்க்கும் ஃபஸ்ட்டு 4 கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 5 மார்க்கு பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கொஷின் டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப், அதாவது ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்னு சொல்லுவாங்க, LEGB ரூல், அது வந்து பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஷின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடுலூஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. சாப்டர் 4ல் 2 மார்க் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். 3 மார்க் வந்து 1 to 4 இந்த 3 கொஷின் பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஷின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதத்தோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துங்க. பைனரி சர்ச் வந்து பார்த்துக்கோங்க, தேர்ட் கொஷின். 4th கொஷின் பபுள் சார்ட் அல்காரிதம். 5th கொஷின் டைனாமிக் ப்ரோக்ராமிங். ஸோ இது எல்லாமே பார்த்துங்க. இதுலேருந்து கம்பல்சரி ஒன்று வந்துடும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அப்படியே சாப்டர் 5 பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 5th கொஸ்டின், 3 மார்க்கில் 4th கொஸ்டின் 5th கொஸ்டின், 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ப்ரொசீஜர் ஸ்கிரிப்ட் மாடல் மோடு, அது வந்து பார்த்துங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் செகண்ட் கொஸ்டின் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள், அது வந்து பார்த்துக்கோங்க. சாப்டர் 6ல் 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 4th கொஸ்டின் 5th கொஸ்டின், 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 4th கொஸ்டின் 5th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் ஃபார் லூப், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ நான் எக்ஸாமுக்கு நைட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதையும் நல்லா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் வந்து ஒரு டாப் 10 5 மார்க், வெறும் 10 5 மார்க் கொடுக்குறேன், மினிமம் 4 5 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த வீடியோ ஈவினிங் பாருங்கள். ஸோ ஏன்னா நிறைய பேர் ஈவினிங் கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஸ்கூல் போயிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஏன்னா இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாதே உங்களால் படிக்க முடியும். ஒரு நீங்கள் நைட் தான் பார்க்குறீங்கன்னா இது எல்லாத்தையும் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் அவங்க அட்லீஸ்ட் ஒரு 4 5 மார்க்காவது எழுதுகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. சாப்டர் 7ல் 2 மார்க் 1 2 3 6 7, 3 மார்க் 1 4 6 7 8 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், செகண்ட் கொஸ்டின் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். சாப்டர் 8ல் 2 மார்க் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் 4th 5th, 3 மார்க் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின், 5 மார்க் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வந்து பார்த்துக்கங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஆப்ரேஷன். சாப்டர் 9ல் 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு 3rd 5th 6th, 3 மார்க்கில் செகண்டு 3rd 6th, 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செட் ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ தென் சாப்டர் 10 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு செகண்டு 4th 5th, 3 மார்க் ஃபஸ்ட்டு 3rd, 5 மார்க் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர், வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது பார்த்துங்க. சாப்டர் 11ல் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 3 5, 3 மார்க் 1 to 5, 5 மார்க் ஃபஸ்ட் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல், தேர்ட் கொஸ்டின் DBMS RDBMS அதோடைய டிஃப்ரென்ஸ், அது வந்து பார்த்துங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சாப்டர் 12ல் 2 மார்க்கில் 2 4 5, 3 மார்க் 1 3 4 5, 5 மார்க்கை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட் கொஷின். அடுத்தது தேர்ட் கொஷின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் SQL ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ். சாப்டர் 13ல் 2 மார்க் 1 2, 3 மார்க் 1 4 5, அண்ட் தென் அப்படியே 5 மார்க் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல் ஃபைல் அண்ட் CSV ஃபைல், வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொஷின், அது பார்த்துக்கோங்க. சாப்டர் 14ல் 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 1 2 3 5 4, 3 மார்க் கொஷின் நம்பர் 1 2 3 5, 5 மார்க்கில் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஃபஸ்ட்டு கொஷின், அப்புறம் செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. உங்கள் புக் பேக்கில் கொஷின் நம்பர் 2 பார்த்துக்கோங்க. சாப்டர் 15ல் 2 மார்க்கில் செகண்ட் கொஷின் அண்ட் 5th கொஷின், 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஷின் அண்ட் செகண்ட் கொஷின், 5 மார்க்கில் வந்து SQL லைட் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்தது சாப்டர் 16 லாஸ்ட் சாப்டர் 2 மார்க் அண்ட் 3 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் வந்து டைப்ஸ் ஆஃப் பைப்லாட் ஃபஸ்ட் கொஷின், அதாவது பைப்லாட்டுங்கிறது ஒரு லைக் எப்படி சொல்கிறது, பைப்லாட் பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது, ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்துங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் வேரியஸ் பட்டன்ஸோடைய டைப்ஸு. தேர்ட் கொஸ்டின் த பர்பஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன், சம் ஃபங்க்ஷன்ஸோடைய
பர்பஸ் என்ன அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துங்க, புக்கில் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த லாஸ்ட் அந்த ஆஃப் டேயில் நீங்கள் படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டு ஸ்கோர் அட்லீஸ்ட் 55+ அவுட் ஆஃப் 70. ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இந்த 55+ நீங்கள் நாட் ஒன்லி டு ஸ்டேட் இந்த 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் மட்டும் படித்தா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா 1 மார்க். மற்ற சாப்டரில் வந்து புக் இன்சைட் அதிகமாக கேட்பாங்க, இதில் புக் இன்சைட் அதிகமாக கேட்க மாட்டாங்க. 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் புக் இன்சைட் கேட்பாங்க. ஈவன் தோ புக் இன்சைட் கேட்டாலும் ஈஸியாக அட்டெண்டபிள் கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ அதனால இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 1 வேர்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.